ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது சென்னை கார்ப்பரேஷன் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது சென்னை கிரேட்டர் கார்ப்பரேஷன்லேருந்து நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் இருக்குது பாருங்கள், அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எந்தமான பதவினா டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி 26,500 சேலரி கொடுக்குறாங்க. MBA பிஜி டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 1 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட்டு DRTP சென்டர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிகிரியில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு வேக்கன்சி. டைப் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. சீனியர் டியூபர்குலோசிஸ் லேப் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணிவிட்டு வித் பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். கூடவே டிப்ளமோ கோர்ஸ் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி. கிராஜுவேட்டில் காமர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். லேப் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. நீங்கள் 12th முடிச்சுட்டு 2 இயருக்கான டிப்ளமோ கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். 28 வேக்கன்சி. டிபி ஹெல்த் விசிட்டர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் இன் சயின்ஸ் கேட்டிருக்காங்க அல்லது 12th பாஸ் பண்ணிவிட்டு 2 இயர் கோர்ஸ் அந்த MPHW இந்த மாதிரி கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணுங்கள். 14 வேக்கன்சி. டோட்டல் 46 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டெம்பரரி ஜாப் தாங்க, ஸோ பர்மனன்ட் ஜாப் கிடையாது. விருப்பம் இருக்கவங்க, தகுதி இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 9/7/2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே. அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே கொடுத்துருக்காங்க. எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபில் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி அந்த தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் உங்களுக்கு அந்த கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதில் என்னமான வேலைவாய்ப்பு அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஸ்டிஷியன் கைனகாலஜிஸ்ட் கேட்டிருக்காங்க. 17 வேக்கன்சி. டிகிரி MBBS முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பீடியாட்ரிஷியன் அப்படின்ற பதவி கொடுத்துருக்காங்க. MBBS டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். 12 வேக்கன்சி. டென்டல் சர்ஜியன் ஜென்ரல் சர்ஜியன் கேட்டிருக்காங்க. MBBS டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அனஸ்தீசியா கேட்டிருக்காங்க. MBBS முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டென்டிஸ்ட் கேட்டிருக்காங்க. BDS முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். டோட்டலாக 56 வேக்கன்சி. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுவும் டெம்பரரி ஜாப் தான். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 9/7/2025. அதுக்குள்ளே கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு அனுப்பி வச்சுருங்க. நெக்ஸ்ட் பார்த்தா மீண்டும் சென்னை கார்ப்பரேஷன் வேலையை அறிவிச்சிருக்காங்க. எந்தமான பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இதில் பாருங்கள், பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் கேட்டிருக்காங்க. MBBS டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு MBBS முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. மைக்ரோபயாலஜிஸ்ட் கேட்டிருக்காங்க. மாஸ்டர் டிகிரி MSCயில் பார்த்தா மெடிக்கல் மைக்ரோபயாலஜி பயோடெக்னாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த கட்டமாக உங்களுக்கு வெட்னரி அசிஸ்டன்ட் சர்ஜியன் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் வெட்னரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எண்டமாலிஸ்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு MSCயில் எண்டமாலிஸ்ட் ஜுவாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. லேப் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. டேட்டா மேனேஜர், டேட்டா அனலைசிஸ் கேட்டிருக்காங்க. மல்டி பர்பஸ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. மொத்தமாக 13 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 3 வகையான நோட்டிஃபிகேஷன், பல்வேறு வகையான பதவிகள், பல்வேறு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க லாஸ்ட் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொரியர் மூலமாக அனுப்பி வச்சுருங்க. ஆல் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.